அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 7/6/2026ங்க. தினமலரில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் 7 ஜூன் 2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமாக ஆன்சர்ஸ் வச்சுருக்கேன். சில கொஸ்டின்ஸுக்கு சைக்காலஜி அப்படின்னா என்ன, சைக்காலஜி அப்படின்னா இதுக்கு 2 பதில் கொடுக்கலாம். உளவியல் அப்படின்னு சொல்லலாம். உளவியல் அப்படின்னு சொன்னால் மனசை பற்றி ஆராய்ஞ்சு படிக்கக்கூடியது உளவியல். அடுத்தவங்க மனசை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, உளவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம்னா மனவியல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் என்ன, மனவியல். ஓகேங்க, மனசை பற்றி படிச்சுக்கிறது. சரிங்க. 5 இடமிருந்து வளம் என்ன, எண்களை கூட்டுதல் பெருக்குதல் போன்றவற்றை கால்குலேட்டர் பேனா போன்ற எந்த சாதனமும் இல்லாமல் கணக்கிடும் முறை. எந்த சாதனமும் இல்லாமல் கணக்கிடுற முறையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மனக்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவோம், மனக்கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மனவியல் அப்படின்னு எழுதுனீங்கன்னா மனக்கணக்கு எழுதலாம். நாங்கள் உளவியல் அப்படின்னு எழுதியிருக்கனால என்னென்னு எழுதுன்னா உளம் கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. உளம் கணக்கு மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே 3 சொல்லினாங்க. உளம் கணக்கு அப்படின்னா மனசுக்குள்ளே கூட்டிக்கிட்டே வராத உளம் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த ஆன்சர் எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் எழுதலாம். நான் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு பதிலும் சொல்கிறேன். 2 மேலேருந்து கீழே என்ன, உலக புகழ்பெற்ற ஆங்கில துப்பறியும் எழுத்தாளர் டேஷ் கிறிஸ்டி. உலக புகழ்பெற்ற ஆங்கில துப்பறியும் எழுத்தாளர் அப்படின்னா அகதா கிறிஸ்டியை தான் சொல்கிறாங்க. அகதா கிறிஸ்டி. அகதா கிறிஸ்டி பிரிட்டிஷ் கதை எழுத்தாளருங்க. துப்பறித கதை எழுதாலே இவங்க தான் குயின்னு. 66 மர்ம நாவல் எழுதியிருக்காங்கங்க. ஓகேங்களா? இவங்க மேரி வெஸ்ட் மார்க்கோட் அப்படின்னு சொல்லி 6 லவ் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. 6 லவ் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மர்மங்களின் ராணி, குயின் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸ் வந்த டைமில் தான் இவங்களும் வந்திருக்காங்க. 3 மேலேருந்து கீழே என்ன, 2வது எழுத்து இக்கு இருக்குங்க. இதமாக இருக்கும் வகையில், இதுக்கு வேறு ஹிண்ட் வரட்டும். 7 இடமிருந்து வளம் என்ன, மீன். மீனை 3 எழுத்துல சொல்லணும்னா கயல் அப்படின்னு சொன்னால் மீன். சரிங்களா? கயல்னால் அது மீனை தான் சொல்லும். சரிங்க. 8 இடமிருந்து வளம் என்ன, செய்த குற்றம் பகிரங்கமாக போது ஏற்படும் உணர்வு. செஞ்ச தப்பை எல்லா முன்னாலேயும் சுட்டி காமிச்சாங்கன்னா என்னன்னு தெரியும், அசிங்கமாக இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம அவமானம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. இப்போ 3லேருந்து மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போமா. இதமாக இருக்கும் வகையில், எதமாக பக்குவமாக எதையும் ஏற்கக்கூடிய வகையில் எல்லாத்தையும் சரியாக கேட்டுக்கிறது, ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது, பக்குவமாக அப்படின்னு எழுதலாம். பக்குவமாக. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன, தவணம் மாறினால் முகம். தவணம்ல ஏதோ எழுத்தை மாற்றி போட்டால் முகம்னு வருமாங்க. வதனமும் சந்திய பிம்பமும் எங்கேயோ பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் நானும் சொல்கிறேன். முதல்ல வச்சுட்டு ரிவர்ஸில் போட்டிங்கன்னா பதில் வந்துடும். வதனம். வதனம் அப்படின்னா முகம், இல்லைன்னா திருமுகம், இல்லைன்னா அழகிய முகம்னு சொல்லுவோம். அந்த காலத்து பாட்டில் வதனமும் அழகிய சந்த பிம்பமும் அப்படின்னுட்டு பெண்களோட முகத்தை நிலா கூட சேர்த்து கற்பனை பண்ணி படிக்கக்கூடியது. ஓகேங்களா? 6 இடமிருந்து வளம் என்ன, தருவாயா என்பதற்குள் மரம்.
கற்பக தருலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தருன்னா மரம். ஸோ பதில் என்ன? த ட்ரூ. ஓகே, அடுத்து ஹிண்ட் எங்கேருந்து வந்திருக்கு? 11 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். முணுமுணுப்புக்கு எது சொல்? முணுமுணுப்பாக பேசணும் அப்படின்னா சத்தமாக பேசணும்னு சொல்லுவாங்க. 9 மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு பார்ப்போமா? தொலைவில். இதுக்கு வேர்டு என்னன்னு சொல்லலாம்? தொலைவில் இருக்காங்க அப்படின்னா தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பதில் என்ன? தூரத்தில். ஓகே, இப்போ 2 ஹிண்ட் ஆகிடுச்சு. 11 முணுமுணுப்பாக அப்படிங்கிறதுக்கு வாய்க்கில் முணுமுணுக்கிறதுக்கு பதில் வேறு என்னமா சொல்லு அப்படின்னா சத்தமாக சொல்லுங்கிறதுக்கு வேறு என்ன வேர்டு சொல்லலாம்? உரக்க. சத்தமாகங்கிறதுக்கு வேறு சொல் உரத்த அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, 17 இடமிருந்து வளம் என்ன? அந்த நிகழ்வு அவன் வாழ்வில் ஒரு முக்கிய டேஷை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்வு அவன் வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பு முனை, டர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தியது. சரிங்க, 16 மேலேருந்து கீழே என்ன? பூல முடிஞ்சிருக்குங்க. காந்திஜி வாஞ்சையுடன் இப்படி அழைக்கப்படுகிறது. காந்திஜியை மதிப்புடன் இப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாபு அப்படின்னு சொல்லுவாங்க. பாபு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக காந்தி ஃபாதர் ஆஃப் நேஷன்னு நம்ம சொல்கிறோம். குஜராத்தியில் பாபு அப்படின்னா அப்பா இல்லைன்னா தந்தை, எங்களின் தந்தை அப்படின்னு சொல்லி காந்தியை சொல்கிறாங்க. ஓகே, 18 மேலேருந்து கீழே என்ன? மூல ஆரம்பிச்சு. இந்த விலங்கு கண்ணீர் விடுவது பாசாங்கா. சும்மா ஒருத்தங்க போலியா அழுதாங்கன்னா சும்மா முதல்ல கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நடிக்க மாதிரி அழுத மாதிரி அழுத மாதிரி நடிக்காதன்னு. ஆக்சுவலாக முதல்ல அழாது. சாப்பாடு சாப்பிடையில் அது எதையாவது கொண்டு வயிற்றுக்குள்ளே சாப்பிடும்போது அது என்னோட கண்ணிலேருந்து ஒரு சர்பீஸ் தண்ணியை வடியும். அதுக்காண்டி அதை அழுதுன்னு அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? முதல்ல சாப்பிடையில் மட்டும்தான் அது கண்ணிலேருந்து தண்ணி வடியும். 21 இடமிருந்து வளம் என்ன? கேள்வி இங்கே இருக்குங்க. டேஷ் தேர் கொடுத்த மன்னன் பாதி. மன்னன் வேல்பாதி நேற்றும் பார்த்தோம். முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் வேல்பாதி. பரும்பு நாட்டை சேர்ந்த மன்னன். ஓகேங்களா? சங்ககால வள்ளல்களில் ஒருத்தர். 20 மேலேருந்து கீழே. காளிதாசர் எழுதிய ஒரு காவியம் டேஷ் வம்சம். ராமபிரானுடைய வம்சம் ரகு வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ரகு வம்சம்னா சூரிய வம்சம் மன்னன். சூரிய வம்சங்கள் மன்னருடைய கதையை சொல்லக்கூடியது. ராமபிரானோட முந்தினவங்க தலைமையாக உள்ளவங்களெல்லாம் சொல்லக்கூடியது. திலீபன், அதுக்கப்புறம் ரகு, அஜன், தசரதன், ராம அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கதையையும் சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட 32 அரசர்களோட வலை சொல்லும். 19 கண்டமாக சொல்லக்கூடியது ரகு வம்சம். ஓகேங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? நையில் முடிஞ்சிருக்கு. மன்னார்குடி. சுருக்கமாக மன்னார்குடிக்கு சென்னையிலேருந்து போகக்கூடிய ட்ரெயின் என்னன்னு சொல்லுவீங்க? மன்னை எக்ஸ்பிரஸ் தானே சொல்லுவீங்க. ஸோ மன்னார்குடியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா மதில் அழகு. திருஅழகு, மன்னார்குடி மதில் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. 12 இடமிருந்து வளம் என்ன? ரஜினி டேஷ் போல விஜய், அஜித் ஆகியோருக்கிடையே தொழில்முறை போட்டி நிலவியது. ரஜினி டைமில் கமல், விஜய் டைமில் அஜித். ஓகே, 10 மேலேருந்து கீழே என்ன? குரங்குக்கு உண்டு. குரங்குக்கு என்ன உண்டு? வால் உண்டு. குறும்புக்கார குழந்தையை இப்படியும் குறிப்பிடுறது உண்டு. சரியான வால் பையங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வால் பிள்ளைங்கன்னு சொல்லலாம். ஓகே, 19 இடமிருந்து வளம் என்ன? ஃபீனிக்ஸ் பறவை இதிலிருந்து உயிர்த்தெழுவாம். ஃபீனிக்ஸ் பறவை சாம்பலிலிருந்து உயிர்த்தெழுமாம். எரிஞ்சு போன சாம்பலில் இருந்துட்டு. ஆக்சுவலாக எகிப்து இல்லைன்னா கிரேக்க நாட்டில் உள்ள நாட்டுப்புற கதையில் சொன்ன மாயப்பறவைன்னு சொல்லுவாங்க. மறுபிறப்பு அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடியதுக்காண்டி இந்த பறவை சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடிஸுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையிலையும் இந்த ஃபீனிக்ஸை சொல்லுவாங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? விளிம்பு மாறினால் கூறு.
தெளிவாக கூறு அப்படின்னா அந்த லீயை மாற்றினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விளம்பு அப்படின்னு சொன்னால் தெளிவாக சொல்லு அப்படின்னு அர்த்தம். தெளிவாக கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்க. கடைசி 14 இடமிருந்து வலம் என்ன? சூரியனை கதியவன் ஆதவன்னு சொல்லலாம். தினமலரில் மட்டும் ரவி அப்படிங்கிற நேமில் இந்த ஆன்சர்ஸ் ஆல்வேஸ் சால்வ் ஆகுது. ரவி அப்படின்னா அதனோட நேரடி மீனிங் என்னென்னா சூரியன் தான். இதுதான் இன்றைய பதில்கள். எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த உளம் கணக்குக்கு ஆல்ரெடி ஆல்டர்னேட் சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, குறிக்கோள் அடைய. விவேகானந்தர் சொன்னார், லைஃப்பில் டார்கெட் வேணும். ஓகேங்க, நன்றிங்க.